இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் நாகபூஷணி. புரவி என்ற சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வழங்க நடவடிக்கை. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் வேலைத்திட்டம் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பில் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. கொரோனா தொற்றுக்கு உள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அரசியல் கட்சியை எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளார். புரவி என்ற சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருள்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட செயலாளர் கணபதிப்பிள்ளை மகேசன் தெரிவித்துள்ளார். மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம், அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையம், பிரதேச செயலகம் என்பவற்றின் ஊடாக இந்த வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த சூறாவளியினால் யாழ் மாவட்டத்தில் உள்ள 4605 குடும்பங்களைச் சேர்ந்த 15643 பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். 120 குடும்பங்களைச் சேர்ந்த 2605 பேர் தற்சமயம் 21 நலன்புரி முகாம்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். தென்மராட்சி பிரதேசத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணங்களும் வழங்கப்பட இருக்கின்றன. கொடிகாமம் பிரதேசத்தைச் சேர்ந்த 29 வயதான நபர் ஒருவர் திடீரென்று ஏற்பட்ட நோயினால் நீரில் விழுந்து உயிரிழந்திருக்கிறார். சங்கானை பிரதேசத்தில் கடலுக்கு சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போயுள்ளார். யாழ் மாவட்டத்தில் 16 வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. 1256 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. தொண்டமாறு நீர்த்தேக்கத்தின் 8 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன. புரவி சூறாவளியின் பாதகமான தாக்கங்கள் குறைந்து வருவதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மழையுடன் கூடிய காலநிலை தொடர்வதால் மறு அறிவித்தல் வரை மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் ஊடக பேச்சாளர் பிரதீப் கொடிப்பிலி மீனவர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சீரற்ற காலநிலை முற்றாக நீங்கும் வரை இதுபற்றி கவனம் செலுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். போலீஸ் திணைக்களத்தின் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான முறையான வேலைத்திட்டம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு அமைச்சு, உள்ளக பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள், அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு, ராஜாங்க அமைச்சுக்களுக்கான குழுநிலை விவாதத்தில் அவர் உரையாற்றினார். சிறைச்சாலைகளில் 22,000க்கும் 30,000க்கும் இடைப்பட்ட கைதிகள் உள்ளனர். போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக அவர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்தும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சிறைச்சாலை அதிகாரிகள் 2500 பேருக்கான வெற்றிடங்கள் தற்சமயம் காணப்படுவதாகவும் இதனை பூர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் விவாதத்தில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் வலியுறுத்தியுள்ளார். வடமாகாணத்தில் பல்வேறு பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ள போலீஸ் அதிகாரிகளுக்கு விடுமுறை வழங்கும் திட்டத்தை தயாரிக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பு பற்றி அரசாங்கம் என்றும் கவனம் செலுத்தியிருப்பதாக விவாதத்தில் கலந்து கொண்ட அமைச்சர் விமல் வீரவங்ச தெரிவித்தார். இதற்கமைய மக்களின் பாதுகாப்பும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தீவிரவாத குழுக்களுக்கு ஏற்ற வகையில் சட்டத்தை மாற்றியமைக்க முடியாது என்றும் அமைச்சர் கூறினார். PCR பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு மகர சிறைச்சாலை கைதிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் என்ற கூற்று கற்பனையாகும். சிறைச்சாலையில் மனநோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்து வகைகளுக்கு என்ன நடந்தது என்பது பற்றிய விசாரணை அவசியம் என அமைச்சர் விமல் வீரவங்ச குறிப்பிட்டார். இதேவேளை அரசு சார்பற்ற நிறுவனங்களின் செயற்பாடுகள் பற்றி புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவாத்த தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும்.
வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் தொடர்பான தமது அமைச்சின் நடவடிக்கையின் மூலம் வருடாந்தம் $8 பில்லியன் அந்நிய செலாவணியாக ஈட்ட முடிந்ததாக வெளிநாட்டு தொழில்வாய்ப்பு ஊக்குவிப்பு சந்தை பன்முகப்படுத்தல் ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கையின் வெளிநாட்டு கடனை குறைத்து பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வது அவசியமாகும். சுற்றுலா, ஏற்றுமதி, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என்பன பற்றி கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகும். விரைவில் ஜப்பான், ருமேனியா, இஸ்ரேல் போன்ற நாடுகளில் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்காக தமது அமைச்சினூடாக பாரிய அளவிலான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். பல்லம கலாசார மத்திய நிலையத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கான படையணியை ஸ்தாபிக்கும் தேசிய நிகழ்வில் அவர் கருத்து வெளியிட்டார். இந்த நிகழ்வில் இஸ்ரேலுக்கு 2000 வைத்தியசாலை பணியாளர்களையும் தென்கொரியாவுக்கு 5200 தொழிலாளர்களையும் அனுப்ப உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஜப்பானில் தொழில் புரியச் செல்வோரின் நலன் கருதி 3 மாத ஜப்பான் மொழிப்பயிற்சி பாடநெறியை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் அங்கீகாரம் பெற்ற மருத்துவ ஆய்வுக்கூடமாக அரச மருந்தக கூட்டுத்தாபனத்தின் ஆய்வுக்கூடத்தின் தரத்தை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டாக்டர் பிரசன்ன குணசேகர தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் மாதம் தொடக்கம் மருத்துவ விநியோக பிரிவுடன் இணைந்து இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளுக்கு தேவையான தரமான மருந்துகளை மாத்திரமே வழங்கி வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இடம்பெற்ற விசேட நேர்காணலின் போது அவர் இதுபற்றி கருத்து வெளியிட்டார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் 75வது ஜனன தினத்தை முன்னிட்டு ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் இரத்ததான நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளன. இதன் 2வது கட்டம் ஹம்பாந்தோட்டை வலஸ்முல்ல கிரண தம்மானந்த வித்யாலயத்தில் நாளை காலை 8 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரை இடம்பெறவுள்ளது. மேல் மாகாணத்தில் உள்ள சகல பாடசாலை மாணவர்களையும் பாடசாலைகளுக்கு வரவழைக்க முடியாமல் போனமையினால் சாதாரண தர பரீட்சையை நடத்துவதற்கான வாய்ப்பு கிடையாது என கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இதற்கு வேறு எந்த காரணமும் கிடையாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூக நீதியை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானத்தை எடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா கருத்து வெளியிட்டார். சட்டத்தரணி குஷானி ரோஹணதீர பாராளுமன்ற பிரதி செயலாளராகவும் பாராளுமன்ற பணிக்குழுவின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்கவின் பரிந்துரைக்கு அமைய சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபிவர்தன இந்த தீர்மானத்தை வழங்கியுள்ளார். பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளராகவும் பணிக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றிய நீல் இத்தவெல மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதியாக ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டமையால் ஏற்பட்ட வெற்றிடத்துக்கு திருமதி குஷானி ரோஹணதீர நியமிக்கப்பட்டுள்ளார். 1999 ஆண்டில் பாராளுமன்ற அதிகாரியாக பாராளுமன்றத்தில் இணைந்து கொண்ட இவர் 2012 ஆண்டு தொடக்கம் பாராளுமன்றத்தின் உதவி செயலாளராக பணியாற்றி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆரம்ப சுகாதார சேவைகள், தொற்றுநோய் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ள வைத்திய நிபுணர் டாக்டர் சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே இன்று தனது கடமைகளை ஆரம்பித்தார். இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன் ஜாயசுமன ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கி செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனர்த்த நிவாரண சேவை. ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல். தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு. தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 19,000 தாண்டியிருப்பதாக சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. தற்சமயம் 19,032 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இதேவேளை வைத்தியசாலைகளில் தற்சமயம் 6,254 பேர் கொரோனாவுக்கான சிகிச்சையை பெற்று வருகிறார்கள் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு அறிவித்திருக்கிறது. நாட்டில் இதுவரை 25,410 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். இதுவரையிலான கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 124 ஆகும். பிரதான செய்தி வழங்கியோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு பிரதான ரயில் பாதையில் கொழும்பு நோக்கி செல்லும் காலை நேர ரயில்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு அலுவலக ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இந்த ரயில் பாதையில் கூடுதலான ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் காலை நேரத்தில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள ரயில்களுக்கு மேலதிகமாக கூடுதலான ரயில்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள். இதனால் ரயில்களில் நிலவும் சன நெரிசலை குறைக்க முடியும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுபற்றி ரயில்வே திணைக்களம் கவனம் செலுத்த வேண்டும் என்பது பயணிகளின் கோரிக்கையாகும். உலகச் செய்திகள். அரசியலுக்கான தனது வருகையை பிரபல தமிழ் திரைப்பட நட்சத்திரம் ரஜினிகாந்த் உறுதிப்படுத்தியுள்ளார். எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக அடுத்த வருடம் ஜனவரி மாதம் கட்சியை தொடங்க உள்ளதாகவும் அது தொடர்பான உத்தியோகபூர்வ தினம் எதிர்வரும் 31ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் ரஜினிகாந்த் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் நேர்மையான, ஊழலற்ற, ஜாதி மத சார்பற்ற ஆன்மீக அரசியல் உருவாகும் என்பது நிச்சயம் என்றும் அவர் தனது ட்விட்டர் சமூக வலைதளத்தில் அறிவித்துள்ளார். மாற்றுவோம், எல்லாத்தையும் மாற்றுவோம் என்று அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். பிரபல தமிழ் நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினருமான குஷ்பு சுந்தர், இசையமைப்பாளர் அனிருத் ஆகியோர் ரஜினிகாந்தின் அரசியல் பிரவேசத்தை வரவேற்றுள்ளார்கள். அபிவிருத்தி செய்திகள். கொழும்பு நகருக்கான பிரதான 9 வீதிகளையும் அதனுடன் தொடர்புடைய மாற்று வீதிகளையும் அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இந்த அபிவிருத்தி பணிகளுக்கென 20,380 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கொழும்பு நகரில் நிலவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் 9வது போட்டி ஹம்பாந்தோட்டை சூரியவெவ மைதானத்தில் தற்சமயம் நடைபெறுகிறது. கால் கிளாடியேட்டர்ஸ் மற்றும் ஜெஃப்னா ஸ்டாலியன் அணிகள் இதில் மோதுகின்றன. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கால் கிளாடியேட்டர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 170 ஓட்டங்களை எடுத்திருந்தது. தனுஷ்க குணத்திலக்க அணிக்காக 44 பந்துகளுக்கு முகம் கொடுத்து 56 ஓட்டங்களை ஆக கூடுதலாக எடுத்திருந்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடும் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி சற்று முன்னர் வரை 5 ஓவர்கள் நிறைவில் விக்கெட் இழப்பின்றி 20 ஓட்டங்களை எடுத்திருந்தது. வர்த்தகச் செய்தி. அனைவருக்கும் விளையாட்டு எனும் தொனிப்பொருளில் விளையாட்டுப் பொருள்களை உள்ளடக்கிய விற்பனை கூடம் ஒன்றை டிகாத்லோன் நிறுவனம் கொழும்பு யூனியன் பிளேஸில் திறந்து வைத்திருக்கிறது. இது கொழும்பில் உள்ள மிகப்பெரிய விளையாட்டுப் பொருள்களின் விற்பனை கூடமாகும். இந்த நிறுவனம் இலங்கையின் வணிகத்துறையில் 10 வருடங்களை பூர்த்தி செய்கிறது. டிகாத்லோன் வியாபார நிறுவனம் தமது விளையாட்டுப் பொருள்களை விற்பனையை ஆரம்பித்திருக்கிறது. கொழும்பு நகரத்தில் உள்ளவர்களுக்கு 2 மணித்தியாலத்திற்குள் பொருள்களை பெற்றுக் கொள்ள முடியும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் உள்ள நுகர்வோர் 24 மணி நேரத்துக்குள் பெற்றுக் கொள்ள முடியும். 44 ஆண்டுகளுக்கு முன்னர் வடக்கு பிரான்சில் அமைக்கப்பட்ட டிகாத்லோன் நிறுவனம் தற்போது 59 நாடுகளில் 1664 காட்சி கூடங்களுடன் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள். அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடனட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாட்டின் பணவீக்கம் கடந்த நவம்பர் மாதத்தில் அதிகரித்திருப்பதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. கடந்த அக்டோபர் மாதத்தில் 4% காணப்பட்ட பணவீக்கம் கடந்த நவம்பர் மாதத்தில் 4.1% அதிகரித்திருக்கிறது. உணவுப் பொருள்கள் உட்பட அத்தியாவசிய பொருள்களின் விலை அதிகரிப்பும் இதில் கூடுதல் தாக்கம் செலுத்தியிருப்பதாக திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை.
தங்கம். காலநிலை அறிக்கை. புரவி சூறாவளி நாட்டிலிருந்து நகர்ந்து செல்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இதனால் இந்த சூறாவளியின் தாக்கம் நாட்டில் படிப்படியாக குறையும் என்று திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதேவேளை கொழும்பிலிருந்து மன்னார் காங்கேசன்துறை ஊடாக திருகோணமலை வரையிலான கடற்பகுதியில் அல்லது ஆழ்கடல் பகுதியில் கப்பல் போக்குவரத்து நடவடிக்கைகளை அல்லது கடற்றொழில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று திணைக்களம் அறிவித்திருக்கிறது. இந்த அறிவுறுத்தல் நாளை காலை வரை பொருந்தும். கடலுக்கு செல்லும் ஏனைய மீனவர்கள் இது தொடர்பில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். புரவி என்ற சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாண மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வழங்க நடவடிக்கை. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை சிறையில் அடைப்பதற்கு பதிலாக அவர்களுக்கு புனர்வாழ்வளிக்கும் வேலைத்திட்டம் பற்றி கவனம் செலுத்த வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் தயாசிறி ஜெயசேகர வலியுறுத்தியுள்ளார். அரசு சார்பற்ற நிறுவனங்கள் தொடர்பில் புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றன. கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அரசியல் கட்சியை எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளார். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.